ஒன்றியம் நம்முடைய கன்றமாணிக்கா ஊராட்சியில் இன்று பொன்னாங்குடி வழக்கில் பேருந்து நிலையத்தை கொண்டு அமைத்திட வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை இன்றைக்கு நிறைவேற்றுகின்ற வகையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக 7 லட்சம் ரூபாய் ஒதுக்கி தந்து அந்த பணிகள் சிறப்பான முறையில் முடித்து இன்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய திட்ட இயக்குனர் திரு அரவிந்த் அவர்களே, ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் திருமதி சோனாபாய் அவர்களே, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சோமதாஸ் அவர்களே, முத்துக்குமரன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் அண்ணன் மணிகண்டன் செட்டியார் அவர்களே, ஒன்றிய செயலாளர் சகோதரர் ஆர் ஜி சுப்பிரமணியன் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சகோதரர் திரு வைரமணி அவர்களே, பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் இளங்கோவன் அவர்களே, பாண்டியன் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, அண்ணாமலை அவர்களே, பொன்னாங்குடி மாயவதி அவர்களே, விஷ்ணு அவர்களே, செல்வம் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, நடிகர்கோட்டை பாண்டி அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, பாடுத்தான்பட்டி சேவியர் அவர்களே, பொன்னாங்குடி கிருஷ்ணன் அவர்களே, பழனியப்பன் அவர்களே, கொத்தமங்கலம் சேது அவர்களே, கண்டவராயப்பட்டி சசிகுமார் அவர்களே, சீமான் சுப்பு அவர்களே, வெளியாரி அண்ணன் கணபதி அவர்களே, விசாரி அவர்களே, குட்டி சோமு அவர்களே, ஜான் அவர்களே, அவங்களா வந்துட்டாங்களா? சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய பொன்னாங்குடி மக்களும் அதே போல கன்றமாணிக்க ஊராட்சியை மக்களும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக கோரிக்கையாக இருந்த இந்த இடத்துல ஒரு பேருந்து நிலக்குறை வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வந்தது. அதை இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பகுதி மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற நானும் மகிழ்ச்சியாக வந்திருக்கிறேன். காரணம், என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையில் எனக்கு ஆதரவு தந்து தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற தொகுதி மக்களாகிய உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வோடு செயல்படுகின்ற எனக்கு இன்றைக்கு இந்த காரியத்தை இந்த பகுதி மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்ற மனநிறைவு மகிழ்ச்சியோடு நானும் வந்திருக்கிறேன். ஆக நம்ம பகுதியில் இல்லாத ஒரு வசதி, ஒரு அரசுக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சி உங்களுக்கும் இருக்கிறது. ஆகவே நீங்களும் நாங்களும் மகிழ்ச்சியாக வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒட்டுமொத்த துறையினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். 4 ஆண்டு காலத்தில் வியத்தகு வளர்ச்சியை தமிழகம் பெற்றிருக்கிறது. அது ஏதோ வார்த்தைகளால் மட்டுமல்ல, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி நடுநிலையாளர்கள் மற்றும் வடநாட்டு பத்திரிகைகள் கூட இன்றைக்கு சொல்லுவாங்க. ஏன் நம்மை வேண்டா வெறுப்பாக பார்க்கின்ற ஒன்றிய அரசு கூட நம்முடைய அரசனுடைய செயல்பாடுகளை பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் மாநில வளர்ச்சியில் அக்கறையுள்ள ஒரு முதலமைச்சராக, மாநில மக்களின் நலனில் அக்கறையுள்ள ஒரு முதலமைச்சராக, மனிதநேயம் கலந்த ஒரு முதலமைச்சராக, ஏழை எளிய நடுத்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரு முதலமைச்சராக, கிராம பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குகின்ற முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய முயற்சியால், நடவடிக்கையால் இன்றைக்கு தமிழகம் மிக உச்சபட்ச வளர்ச்சியை பெற்று இந்திய துணைக்கண்டத்தில் இன்றைக்கு கூட ரிசர்வ் வங்கி தந்திருக்கக்கூடிய அறிக்கையின்படி நீங்க பார்த்தீங்கன்னா
இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கிற மாநிலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கின்ற மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான் வந்திருக்கு. ஆக எல்லா வகையிலும் சிறந்து விளக்கக்கூடிய ஒரு நல்ல அரசை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநடத்தி செல்கிறார்கள். அத்தகைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தினாலும் புதிதாக அந்த திட்டங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பான ஒரு திட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை அறிவித்து அனைத்து ஊராட்சி பகுதிகள், பேரூராட்சி பகுதிகள், நகராட்சி, மாநகராட்சி என்று எல்லா பகுதிகளிலும் மக்களுக்கு இதுவரை நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தவிர இன்னும் தேவைப்படுகின்ற அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக ஒரு 4 ஊராட்சிகளுக்கு ஒரு முகாம் என்று அமைத்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். 15 துறைகளை சார்ந்த 45க்கு மேற்பட்ட சேவைகள் அந்த துறையின் மூலமாக நடக்க இருக்கிறது. நம்முடைய கன்றமாணிக்கத்தில் கூட வருகிற 7ஆம் தேதி அந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற மகத்தான திட்ட முகாம் நடைபெற இருக்கிறது. அதுல பல காலமா தீர்க்கப்படாத பல்வேறு கோரிக்கைகளை மக்கள் முன்னெடுத்து உரிய ஆவணங்களோடு அந்த மனுக்களை பூர்த்தி செய்து தந்தீர்களேனால் நிச்சயமாக அவையும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் அதுபோல நடக்க இருக்கிறது. நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் 215 முகாம்கள், நாளொன்றுக்கு வாரத்தில் 5 நாட்கள், திங்கள் தொடங்கி வெள்ளி வரை 5 முகாம்கள் 5 நாட்கள்ல நடக்குது. ஒவ்வொரு நாளைக்கு 6 முகாம்கள் நடக்குது. ஆகவே ஒரு மகத்தான ஒரு திட்டமாக அறிவிக்கப்பட்டு அரசு அலுவலகங்களுக்கு சென்று மக்கள் தங்களுடைய கோரிக்கையை, தேவையை நிறைவேற்றிக் கொள்வதை கடந்து அரசு அலுவலகங்களே மக்களை தேடி வருகின்ற ஒரு மகத்தான திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அத்திட்டத்தின் மூலமாக உரிய பலன்களை உரியவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்துச் சொல்லி, இன்று கட்டப்பட்டிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பேருந்து நிழற்குடை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதில் நானும் மகிழ்ச்சி, பயன்பெறுகின்ற நீங்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கேட்டு, காலத்தின் அருமை கருதி மற்றும் ஒரு 6 நிகழ்ச்சிகளை செய்யலாமா. ஆகவே காலத்தின் அருமை கருதி நம் அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை, வணக்கத்தை உரித்தாக்கி இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.